சேலம் உரைமுரசு யூசுப் தலைமை கழக பேச்சாளர் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறேன். அதிமுக புரட்சி தலைவர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து இயக்கத்தினுடைய உண்மையான தொண்டர்களா நாங்கெல்லாம் செயல்பட்டு இருக்கிறோம். ஆனா கட்சியினுடைய வளர்ச்சியை அதெல்லாம் பாதாளத்துக்கு கொண்டு போயாச்சு. தனியார் கம்பெனியா செயல்படுது அதிமுக. இந்த தனியார் கம்பெனியிலிருந்து மீட்டு எடுக்கணும், தொண்டர்களை காப்பாற்றணும், ஏழைகளை காப்பாற்றணும், தமிழக மக்களை காப்பாற்றணும் தான் சின்னம்மா அவர்கள் புரட்சி பயணத்தை புரட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இயக்கம் வாழணும், வளரணும், தொடர்ந்து 100 ஆண்டு காலத்துக்கு சட்டமன்றத்தில் அம்மா சொன்ன மாதிரி இந்த இயக்கம் நான் இறந்த பிறகு 100 ஆண்டு காலத்துக்கு இயக்கம் வளரணும், 100 நாள் கூட வாழக்கூடிய சினிமா கம்பெனி மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த அதிமுக வளர்ச்சியா அதெல்லாம் பாதாளத்துக்கு கொண்டு போனது எடப்பாடி பழனிசாமியும். இந்த கிருஷ்ணகிரியில ஒரு கிறுக்கம் முனுசாமின்னு ஒருத்தன் பேசுறான் முந்தானத்து. இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம வளர்றான். கலைவாணர்கள ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துல இவன் பாட்டுக்கு அம்மாவை சுத்திட்டு அம்மையை சுட்டினால என்ன அப்பனை சுட்டினால என்னன்னு அம்மா யாரா இவன் இந்த கிறுக்கன்னு சொல்லி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினாங்க. அதே மாதிரி உதயகுமார்னு ஒரு மந்திரி அவன் என்ன பண்றான், தலைமைச் செயலகத்துல நான் செருப்பு கழட்டிட்டு இருப்பேன்றான். ஆனா தமிழ்நாடு முழுக்க செருப்போட அவன் சுத்தினானா? உதயகுமார் என்ற மந்திரியை பதவியிலிருந்து நீக்கிறாங்க அம்மா. அந்த அறிவுபூர்வமான அந்த திறமையான ஒரு இயக்கம் முதல்வர் சின்னம்மா தலைமையில தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த இயக்கம் மிகவும் வெக்க விட்டு சொல்றேன். ஒவ்வொரு தொண்டனும் நாங்க உயிரை பணையம் வச்சு இந்த இயக்க வளர்ச்சிக்காக, இந்த இயக்க ஆட்சியில இருக்கிறதுக்காக செயல்பட்டோம். தலைமை கழகத்துல 13/88 தலைமை கழகம் மீட்பு போருக்காக நாங்க பாடுபட்டோம். இந்த இயக்கத்துக்கு உழைச்சவெல்லாம் எங்கேயோ கிடக்குறான். ஒரு அட்ரஸ் இல்லாம செயல்படுறான். இவங்க ஒரு குரூப்பா வந்துடுறானுங்க அமைச்சர்ன்ற போர்வேல. வந்த பிறகு என்ன பண்றாங்க, ஒரு அர்பன் மகளை ஒரு மெம்பர் பதவி கூட போட விட மாட்டேன்றான். ஒரே ஒரு உதாரணத்துக்கு எடப்பாடி தொகுதியில நான் பிரச்சாரத்துக்காக போயிருந்தேன். போன உடனே நான் பேச்சாளர் மட்டும் இல்ல, பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் எடப்பாடி சுரேஷனுடைய வழிகாட்டுதல் நாங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணோம். அப்ப திடீர்னு நான் என்ன சொன்னேன், எடப்பாடி கார்த்திக்னு ஒரு வேட்பாளர் பாமக அன்புமணி கோஷ்டில இருக்கான். சேலத்துல இருந்து தோத்துட்டு எடப்பாடியில நிக்கிறான். ஒரு வேட்பாளரே ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறான். வேட்பாளரே இடைத்தேர்தல் வந்துரும் போட்டிருக்கு, செத்து போயிருவான்ற. உடனடியா எடப்பாடி பழனிசாமி அங்க இருந்து போன போட்டு இவருக்கு கூப்பிட்டு உடனே அவரை தொகுதியிலிருந்து வெளியேற்றுன்றாங்க. இது என்ன உள் உடன்படிக்கை? சின்னம்மா இப்ப சொன்ன மாதிரி இவங்க உள்ளுக்குள்ள ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்காங்க. திமுக அரசும் அண்ணா திமுகவும் 2 பேர் சரி. அண்ணா திமுகன்றது அம்மா தலைமையில சின்னம்மா தலைமையில இருக்கிற இயக்கம் இல்ல, தனியார் கம்பெனியா போயிட்டு இருக்கு. ஆக இந்த உடன்படிக்கை இல்லாத ஒரு தனியார் கம்பெனி மாதிரி படகோட்டி படத்துல வர வசனம் மாதிரி இவங்க உள் உடன்படிக்கை ஏற்பட்டிருக்காங்க. இதெல்லாம் தீவிரமாகி தொண்டர்கள் வாழ வைக்கணும், ஏழைகள் வாழணும்னு சொன்னா சின்னம்மா தலைமையிலான இந்த இயக்கம் தான் இந்த நாட்டை ஆளணும், வளர்த்தணும் தொண்டர்களை என்று